ஹாய் விவர்ஸ், டிஎன்பிஎல் மேட்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூமராலஜி படி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது டிஎன்பிஎல் உடைய 2வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ட்ரிச்சி கிராண்ட் சோலாஸும் மதுரை பேந்தர்ஸ் வந்து மோதுறாங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன்கிழமை இன்றைக்கி மத்தியானம் 3:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன்கிழமை வந்து பார்த்தோன்னா முழுக்க புதனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச நாள். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு திருச்சி கிராண்ட் சோலாஸில் வந்து பார்த்தோம்னா சுரேஷ்குமார் வந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பார். அவர்கிட்ட வந்து 25 ஒரு 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஆண்டனி தாஸ்க்கு இன்றைக்கி எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கும். அவர் வந்து அதிகப்படியான ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. ஒருவேளை ஒரு பவுலராக இருந்தார்னா யார் பவுலர் பேட்ஸ்மேன் வந்து தெரியலை. ஒரு ரவுண்டு முடிஞ்சால் தான் நமக்கு வந்து எல்லாமே வந்து தெரியும். ஸோ அவர் வந்து பவுலராக இருக்கும் பட்சத்தில் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்தது அதிசயராஜ் டேவிட்சன், இவருக்கும் நல்லாயிருக்கும். இவருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்தது ஈஸ்வரன், ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை, கம்மியாக தான் வந்து இருக்குது. அடுத்து கணேஷ் மூர்த்தி, அவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்படி பவுலிங் போகிறாங்கிற பட்சத்தில் 1-2 விக்கெட் வந்து எடுக்கலாம். அடுத்து ஜாஃபர் ஜமால் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அதே மாதிரி ஜே கௌசிக்கும் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. அடுத்து ஆர் ராஜ்குமார் கடைசி நேரத்தில் வந்து ஒரு 30 ரன்ஸ் 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ரெண்டுலேயுமே நல்லா வந்து பண்ணுவார். அடுத்து பி சரவணகுமார் ஒரு விக்கெட் இருக்கிற வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து எஸ் யாதவ், அவர் வந்து ஆல்ரவுண்டர். அவர் வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு மதுரையில் வந்து பார்த்தோம்னா அனிருத் சீதாராம், ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை, கம்மியாக தான் வந்து இருக்குது. அடுத்து அத்திக் ரஹ்மான், அவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அவர் வந்து சிறப்பாக வந்து விளையாடுவார். அடுத்து சதுர்வேத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு, ஓரளவுக்கு நல்லா வந்து விளாண்டுருவார். அடுத்து குர்ஜப்னீத் சிங்கு, இவர் இந்த சைடு மதுரை டீமில் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பேட்டிங் வந்தாலுமே ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த குர்ஜப்னீத் சிங்க்கு வந்து இருக்குது. இவருக்கு வந்து எக்ஸலண்ட்டாக வந்து இருக்குது. அடுத்து ஜி பெரியசாமி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்து எஸ் ராஜலிங்கம், ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அடுத்து எம் கார்த்திக், ஓரளவுக்கு நல்லா வந்து விளையாண்டுருவார். அடுத்து சூர்யா ஆனந்த், ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அடுத்து பி சரவணன், நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அவர் பவுலராக இருக்கும் பட்சத்தில் விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். அடுத்து கே கார்த்திகேயன், ஓரளவு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்து ஹிமாலயா, ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை, கம்மியாக தான் வந்து இருக்குது. நேற்று மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து போச்சு. ப்ரெடிக்ஷனும் ஓரளவுக்கு நல்லாவே வந்து வந்துருந்துச்சு. ஏன்னா 11s நிறையா வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் பிளேயர்லாம் உள்ளே கொண்டு வராங்க. இதில் இம்பேக்ட் பிளேயர் ரூல் இருக்குன்னு எனக்கு தெரியவே வந்து இல்லை. இம்பேக்ட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சிவம் சிங் இறங்குறாரு, இன்னொரு பக்கம் கணேஷ் இறங்குறாரு. இப்படி நிறையா வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்துமே நம்ம எதிர்பார்த்ததை விட ப்ரெடிக்ஷன் ஓரளவு நல்லா தான் வந்து வந்துருந்துச்சு. ஏன்னா எந்த 11s யாருன்னு தெரியாது, யார் எங்கே இறங்குவா எப்படின்னே தெரியாமல் ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம அணுகிறோம். அப்படி போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கரெக்டாக வரதே பெருசு தான். ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து 70 to 80% வரைக்கும் ப்ரெடிக்ஷன் வந்து அக்யூரசி நல்லா வந்து கொடுக்க வந்து முடியும். ஒரு ரவுண்டு எல்லா டீமும் ஒரு ரவுண்டு விளாண்டாங்கன்னா, ஒரு மேட்ச் விளாண்டாங்கன்னா அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்திருக்கும். ஆனால் நேற்று வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து வந்துருந்துச்சு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் மேட்ச்சு. நம்ம டிடி சைடு போயிருந்தோம், செம்ம ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் நேற்று மேட்ச்சில். அப்புறம் இன்றைக்கி மேட்ச்சில் ஒரு ஹிண்ட் வந்து கொடுக்கணும்னா, இன்றைக்கி மேட்ச்சில் இந்த 3:30 மணி மேட்சாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த 7:30 மணி மேட்சாக இருக்கட்டும், இந்த 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் வந்து ஜாக்பாட் மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இன்றைக்கி அதிகமாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து யாரெல்லாம் ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, யாரெல்லாம் வந்து ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை போடலாங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள். நம்ம டெலகிராம் சேனல் இன்னும் யார் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டாஸ் போட்டதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராம் சேனலில் தான் கொடுப்பேன். இல்லை எதுவும் சேஞ்சஸ் இருந்தாலும் நான் டெலகிராம் சேனலில் தான் சொல்லுவேன். ஸோ மறந்துடாமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது. இப்போ யாரெல்லாம் வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அதாவது ட்ரீம் டீமில் இடம் பிடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் சுரேஷ்குமார், ஆண்டனி தாஸ், அதிசயராஜ் டேவிட்சன், கணேஷ் மூர்த்தி, ராஜ்குமார், வாஷிங்டன் சுந்தர், எஸ் யாதவ், அத்திக் ரஹ்மான், சதுர்வேத், குர்ஜப்னீத் சிங், ஜி பெரியசாமி, பி சரவணன், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் பிளேயர்ஸும். நெக்ஸ்ட் யாரை வந்து சிவிசி போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஆண்டனி தாஸ், குர்ஜப்னீத் சிங், அத்திக் ரஹ்மான், எஸ் யாதவ், இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிவிசி வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ப்ரெடிக்ஷனுங்கிறது ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். இதில் எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் முடிகிறாங்க, செகண்ட் பேட்டிங் முடிகிறாங்கிறத பொறுத்து இதில் ஒரு சில சேஞ்ச் வந்து இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு
கடைசி நேரத்தில் அந்த அப்டேட் பார்த்துட்டு டீம் போகிறதுக்கு மறந்துடாம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த மேட்ச்சில் திருச்சி ஜெயிக்குமா இல்லை மதுரை ஜெயிக்குமான்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு வந்து நீங்கள் டெலிகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். புதுசாக வந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பெருசாக வியூஸ் வரலை, ஒரு 100 வியூஸ் கூட வந்து போகலை. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த டிஎன்பிஎலுக்கு கண்டினியூவாக வீடியோ போட தான் வந்து போகிறேன். சில பேர் நேற்று மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ப்ரெடிக்ஷன் நல்லா கொடுக்குறீங்க ஆனால் வியூஸ் வரலான்னு சொல்லிட்டு வீடியோ போடாமல் விட்றாதீங்க, எல்லா மேட்ச்சுக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த டிஎன்பிஎலுக்கு நான் கம்ப்ளீட்டாக வீடியோ போட தான் வந்து போகிறேன். பாதியில் ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஏதாவது சில முக்கியமான விஷயங்கள்னால எங்கேயாவது போகிற மாதிரி வீடியோ போட முடியாமல் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மேட்ச்சுக்கு போடாமல் வந்து இருக்க போகிறேன். மற்றபடி எல்லா மேட்சஸ்க்குமே நான் கண்டினியூவாக வீடியோ போட தான் வந்து போகிறேன். வியூஸ் ஒரு விஷயமே வந்து இல்லை.